அக்கா நொங்க எவ்வளோக்கா? ஒரு பீஸ் 10 ரூபாங்க. என்னங்க இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க? என்ன இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க? என்னங்க இப்படி பேசுறீங்க? ஒரு பீஸ் 10 ரூபான்னு சொன்னேன். இது உங்களுக்கு ரேட் அதிகமா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு நொங்கோட பயன்பாடுகள் என்னன்னு தெரியுமா? இந்த நொங்கு சாப்பிட்டா எவ்வளோ பெனிஃபிட்னு உங்களுக்கு தெரியுமா? இது கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாமல் ஈஸியாக கேட்டீங்க. 10 ரூபாய் கொடுக்குறேன்னு சந்தோஷப்படுங்க. இங்கே பாருங்கள், இந்த நொங்கு இருந்துச்சுன்னா உங்கள் உடம்புல இருக்கிற புள்ளி எல்லாமே கிளியர் ஆகும். சரியா? புள்ளி எல்லாம் கிளியர் ஆகி ஸ்கின் ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நொங்கு சாப்பிட்டீங்கன்னா உடலில் இருக்கிற அத்தனை சூடும் குறைஞ்சி போயிடும். சரியா? நொங்கோட பெனிஃபிட்டு ஏராளம். நீங்கள் இங்கேருந்து உடம்பு சூட்னால எவ்வளோ பிரச்சனை உடம்புல வருது தெரியுங்களா? இங்கேருந்து குடுக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறீங்களே, இதை வாங்கி சாப்பிட்டா எவ்வளோ ஹெல்த்து முன்னாடியே பார்த்துக்கலாம்ல. அதை விட்டுட்டு 10 ரூபாயா ஒரு பீஸுன்னு கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், இந்த நொங்கு உடம்புல எங்கே அலர்ஜி வந்தாலும் ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். கெமிக்கலை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட் உங்களுக்கு தரும். அப்ளை பண்ண உடனேலாம் தெரியாது, ஒரு 3 நாள் 4 நாள் பாருங்கள். அப்படியே இந்த பிம்பிள்ஸ் இருந்தாலோ சூட்னாலும் உள்ள அலர்ஜி எல்லாம் குறைஞ்சிட்டே வரும். குறைஞ்சிட்டே வந்ததுக்கப்புறம் என்னாகும், நல்லாயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நொங்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு, இப்போ நம்மளுக்கு ஃபேஸில் சின்ன சின்ன கொப்பளெல்லாம் வரும்ல, அதுவும் கிளியர் பண்ணும் இந்த நொங்கு. சரிங்களா? அப்புறம் நீங்கள் வாய் வழியாக சாப்பிட்டீங்கன்னா நொங்கு வந்துட்டு நல்லா பெனிஃபிட் கொடுக்கும். எப்படின்னா, இப்போ உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா இந்த நொங்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ குளிர்ச்சி ஆகும். அது மட்டும் இல்லைங்க, நொங்கு பறிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா? பனைமரத்து மேலே ஏறி அதில் கீழே இறங்கி பறிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இந்த நொங்கு? அப்படியாப்பட்ட நொங்கு பீஸு 10 ரூபாய்லாம் அலர்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. இது என்ன சொல்கிறது, நொங்கு கிடைக்காது, வெயில் காலத்தில் தான் கிடைக்கும். அதுவும் இந்த குளிர் காலத்துலேயும் கிடைக்கவே கிடைக்காது, வெயில் காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கிது. அப்படி கிடைக்கிற நொங்கு வேஸ்ட் பண்ணலாமா? விடாதீங்க. நொங்கோட பெனிஃபிட் நான் சொன்னது என்னமோ 25% தான். ஆனால் இதோட பெனிஃபிட் நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதில் பனவெல்லம், பனக்கற்கண்டுலாம் கூட தராங்க. அதில் நம்ம டீக்கு காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 10 ரூபா தான். இவங்க கேட்குறாங்க வெறும் 10 ரூபாயான்னு. ஆனால் இது எவ்வளோ மேலே ஏறி எடுத்துகிட்டு கஷ்டம். நீங்களே சொல்லுங்கள், மேலே ஏற தெரியுமா? உங்களுக்கு மரம் ஏற தெரியுமா? சொல்லுங்கள். மரம் ஏறினாலும் கீழே இறங்க தெரியுமா? நொங்கு போட தெரியுமா? அப்படியே போட்டாலும் இந்த நொங்கில் கரெக்டாக கட் பண்ணி பீஸ் எடுத்து அந்த நொங்கோட பீஸ் எடுக்க முடியுமா உங்களால்? முடியாதுல்ல. இப்படி கேட்குறாங்க, அது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. அதனால் ஒரு பீஸ் 20 ரூபா, ஒரு பீஸ் 50 ரூபாய்னாலும் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சொல்லிக் கொடுங்க, இந்த நொங்கு சாப்பிட்டா எவ்வளோ பெனிஃபிட்னு சொல்லிக் கொடுங்க. சும்மா கடைக்கு போய்ட்டு தீனி வாங்கி கொடுக்குறது, ஸ்நாக்ஸு, கார ஐட்டம்ஸு, இனிப்பு ஐட்டம்ஸு இதெல்லாம் வாங்கி கலராக வாங்கி கொடுக்குறதுக்கு இதை வாங்கி கொடுக்கலாம்ல. சீசனுக்கு மட்டும்தாங்க கிடைக்கும். ஸோ அதனால் வாங்கி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.